வணக்கம். ராம்நாட் கிச்சனில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாம் ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நீர் சத்து உள்ள காய் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். சுரக்காய் கூட்டு. அதுவும் இந்த சம்மர் சீசனில் தண்ணி காய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது காரக்குழம்பு கூட, மீன் குழம்பு கூட, உரப்பான குழம்புகளோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குட்டி சுரக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் தண்ணியில் சேர்த்துருக்கேன். கூடவே பாசிப்பருப்பு, ஒரு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா 2 தடவை நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, 4 வெள்ளைப்பூடு, ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் தரும், அதுக்காக தான். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டு அதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றி ஒரு ஓரமாக நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் காய வச்சுட்டு கடுகுளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, 2 மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் சின்னதாக நறுக்கின வெங்காயம், சின்னதாக இல்லை நீள் வாக்கில் நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சுருந்தோம்ல கூட்டு, அதை அது கூட சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் தேங்காயெல்லாம் சேர்க்கலை, அப்படியே இறக்கிட்டேன், அவ்வளோதான். விருப்பமாக இருந்தால் தேங்காய் சேர்த்துக்கலாம். சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் நான் சந்திக்கிறேன்.